ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட மெசேஜை பார்க்க போகிறோம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அண்டு இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங். ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம். ரெசனேட் ஆகிறத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. ஸோ இப்போ டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் ஏதோ கிளாரிஃபிகேஷனை எதிர்பார்த்துட்ருக்கிற மாதிரியே தெரியுது. உங்கள் பர்சனோட மெசேஜாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி கிளாரிஃபிகேஷன்றதை பார்ப்போம். டேரக்டில் சம் கிளாரிஃபிகேஷன் அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு பார்ப்போம். உங்கள் பர்சனோட மெசேஜ். ஸோ இமேஜினேஷன். உங்கள் பர்சன் உங்களை இமேஜின் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வைப்ரேஷன் அண்ட் ஃபேசினேஷன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை நினைக்கும் போதெல்லாம் சம் வைப்ரேஷன் ஆகுதுன்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு உங்கள் பர்சன்ட்லேருந்து. ஃபேசினேஷன். யுவர் குவிட் ஸ்மைல் அட்ராக்ட்ஸ் மீ டு வாண்ட்ஸ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ரொம்ப அட்ராக்டாக ஃபீல் பண்ணுறாங்க உங்களை. ஸோ இந்த மெசேஜ்க்கான கிளாரிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபிகேஷனுக்கு டேரக்ட் ரீடிங் பார்ப்போம் என்ன வருதுன்னு. ஓகே, கிளாரிஃபிகேஷன் ஃபார் ஸோ உங்கள் பர்சன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு, அது எந்த மாதிரி விஷயம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு கிளாரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன் மேபி நீங்கள் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் சொல்லாமல் செஞ்சுருக்கீங்களா, ஏதோ ஒரு நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க. மேபி உங்கள் ஆக்ஷன்ஸில், உங்கள் வேர்ட்ஸில், நீங்கள் பேசுகிற விதத்தில் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க. சம் அடிஷன் இஸ் தேர். உங்கள் பர்சனோட மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் தான். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அடிஷன் ஆகிருக்கீங்க, அது அவங்களுக்கு பிடிக்கல. பட் நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறது இல்லைன்றது அவங்களுக்கு என்ன இருக்குது. ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வர்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது தேர்ட் பர்சன்னால தான். மணி பிரச்சனை இருக்காது மேக்ஸிமம். மேபி தேர்ட் பர்சன் ஒன்லி பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், பிரதர் சிஸ்டர்ஸ் கூட இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்களுக்கு பிடிக்கல, ஏதோ கிளாரிஃபிகேஷன் டைரக்ட் ரீடிங். பட் அவங்களுக்கு ரொம்ப திங்கிங் உங்களை பற்றி தான். ஃபுல் ஆஃப் திங்க் அபவுட் யூ ஒன்லி. உங்களை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அவங்க சரியாயிடுவாங்கன்ற மாதிரி தான் எனக்கு இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு டேரக்ட் ரீடிங்கில் தெரியுது. பட் அந்த அடிஷன் என்ன மாதிரி அடிஷன் அப்படின்றது இந்த ஏதோ ஒரு அடிஷன் இருக்குது கண்டிப்பாக. ஏதோ ஒரு பழக்கம், ஒன்று மொபைல் பார்க்குற ஃபோன், அது கூட இருக்கலாம். நேரம் மொபைலில் பார்த்துட்டே இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்கலாம். சம் அடிஷன் அவங்களுக்கு இது பிடிக்கல, அதுலேருந்து நீங்கள் வெளியே வாங்கன்றது அவங்களோட விருப்பமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. அந்த கிளாரிஃபிகேஷன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. ஸோ கிளாரிஃபிகேஷனுக்கான டேரக்ட் ரீடிங் இதான். நெக்ஸ்ட்டு மெமரிஸ். ஸோ இதுக்கு என்ன மாதிரி டேரக்ட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது, அவங்க அந்த மெசேஜ்க்கான கிளாரிஃபிகேஷன் பார்க்குறோம். அவங்க என்ன மாதிரி அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட திங் என்னன்றதை பார்ப்போம்.
ஸோ உங்கள் பர்சன் வந்து ஆக்சுவலி வெளியூரில் இருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியுது. அவங்க வெளியூரில் தான் இருக்காங்க. பட் அவங்க திங்கிங்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது. எப்போ வருவோம் உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ ஃபாரின் ட்ரிப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலை விஷயமா போயிருக்காங்க. ஸோ மணி பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் இல்லாத அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிற மாதிரியே தெரியுது. அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க உங்களை. ஸோ மெமரிஸுக்கு இதான் வந்து உங்கள் பர்சனோட மெசேஜ்க்கான கிளாரிஃபிகேஷன். ஸோ அவங்களும் சரி நீங்களும் சரி ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டை கூடி சீக்கிரம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லக்காக நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் பர்சன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல குட் நியூஸ் பார்க்க போகிறீங்க. உங்கள் பர்சனோட சேர்ந்து மேரேஜ் அடுத்த ஸ்டெப்புக்கு ரெடியாக போகிறீங்க. அந்த மாதிரி கார்டு வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். இதான் வந்து மெமரிஸ்க்கான ட்ரெயின் மெசேஜ்க்கான. ஸோ இமேஜினேஷன். ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கான இமேஜினேஷனுக்கான கிளாரிஃபிகேஷனுக்கான டேரக்ட் ரீடிங் பார்க்குறோம். சரி, உங்கள் பர்சன் வந்து தூக்கம் அந்தளவுக்கு இல்லை. ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் சம் டேஸ் சம் இஷ்யூஸ் வரும்போது கூட உங்களோட 2 பேருக்கும் சம் இஷ்யூஸ் வரும்போது கூட அவங்களால ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மேலே உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரி திங்கிங் உங்கள்கிட்ட இருக்குது. பட்டு அதை அவங்களால எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஒரு சில நேரம் வந்து ஒரு இமோஷனலாக இருப்பாங்க. திடீர்னு கோவப்பட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் பேலன்ஸாக இருக்காது. ஒரு மாதிரி இருப்பாங்க. பட்டு பேசலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி பர்சனாக இருக்காங்க. ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் மேலே தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ ஐ திங்க் லக்கி பர்சன் நினைக்கிறேன் நீங்கள் இப்படி ஒரு பர்சன் கிடச்சதுக்கு. ஸோ இமேஜினேஷனுக்கான டேரக்ட் கிளாரிஃபிகேஷன் இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வைப்ரேஷனுக்கான டேரக்ட் பார்ப்போம். கிளாரிஃபிகேஷன். ஸோ உங்கள் பர்சன்கிட்ட வந்து வைப்ரேஷன் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. தேர் இஸ் சம்திங் தட் கனெக்ட் அஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். இது உங்களுக்கு நடந்திருக்கும். சரி, 2 பேருமே வந்து பயங்கர அடிக்கடி ஃபைட் பண்ணிக்குவீங்க. சண்டை போட உங்களோட லவ் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஹர்ட்டிங் இருக்கும், கொஞ்சம் ஃபைட்டிங் இருக்கும். ஆனால் அவங்களால உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. ஹர்ட் ஆகிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும். பட் இருந்தாலும் லவ் பாண்டிங் இருக்கும். அந்த மாதிரி கடை வந்திருக்கு. பட் ஒரு டிவைனோட சப்போர்ட் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த மெஷின் கடை வந்தாலே மேக்ஸிமம் வந்து டிவைனோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிவைன் பர்சன்னா 2 பேருமே கிடச்சதுக்கு ஏதோ ஒரு 3 ஜென்மத்தில் இருக்கிற கனெக்ஷனில் தான் இப்போ சேர்ந்துருக்கீங்க. வைப்ரேஷனுக்கான கிளாரிஃபிகேஷன் இதுதான். இப்பயும் அப்பப்போ ப்ராப்ளம் வரும். பட் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு பக்கம் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் இருப்பாங்க, நீங்களும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வைப்ரேஷன். அது விடவே விடாது. இந்த உங்களை ஒரு ட்ரூ லவ் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸாக இருக்கீங்க. வைப்ரேஷனுக்கான மெசேஜுக்கான கிளாரிஃபிகேஷன் இதுதான். ஃபேசினேஷன். ஸோ உங்கள் பர்சன் உங்களை தான் மார்னிங் எந்திரிச்சோன்னே வேலை உங்களை ஃபோட்டோவில் பார்த்துட்டு இல்லைன்னா ஃபோனில் பேசிட்டு தான் அவங்க டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்குது.
ஸோ அதுக்கான மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். அது தந்தாப்புலே வருது. மார்னிங் எழுந்திரிச்சா ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு தான் போல இருக்குது, இல்லை வீடியோ காலாக பண்ணிடுவாங்க போல இருக்குது, அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்கள் பர்சன் நீங்கள் வந்து ஒரு இந்த ஃபேசினேஷனுக்கு டேரக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்த பிறகு தான் உங்கள் லைஃபே மாறிடுச்சுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அப்படி ஒரு லக்கான பர்சனாக நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்களும் ஒரு லக்கான பர்சனாக உங்களை நினைக்கிறாங்க. ஸோ ஒரு ஒரு நல்ல லைஃப்பை பார்ட்னர் கிடச்சிச்சு, நல்ல லைஃப் பார்ட்னர் கிடச்சிச்சுன்னு ஒரு சந்தோஷம் உங்கள் 2 பேத்துக்குமே இருக்குது. கண்டிப்பாக வந்து பேலன்ஸாக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில். வந்து எப்படின்னா 2 பேருமே யாருக்கும் யார் குறைஞ்சவங்க கிடையாது லவ்வில். ஸோ இதான் வந்து ஃபேசினேஷனுக்கு டைரக்ட் ரீடிங். ஸோ உங்கள் ஏஞ்சல் கைடன்ஸ் கேட்போம். என்ன மாதிரி ஏஞ்சல் கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு காமனான ஏஞ்சல் கைடன்ஸ் ஃபார் லவ் லைஃப்க்கு என்றதை பார்ப்போம். இந்த இயரில் இருந்து ஏதாவது உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் லவ் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி வர காலங்களில் கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனைலாம் தீரும். ஏஞ்சலோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ லவ் லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை, ரியூனியன் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சைன் வந்து ஏஞ்சல்ஸ் காட்டுவாங்க. கண்டிப்பாக உங்களோட இன்ஸ்டியூஷனை வந்து நீங்கள் நம்புங்க, அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதான் ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய்.